அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல அது வந்து இப்போ நான் அவனை தொட்டுட்டேன்னு வை, அவனுங்க அலறிட்டு ஓடி வருவானுங்க. ஏன் அப்படி? அது வந்து தொடாமலும் கட்டி பிடிக்காமலும் காதலே இல்லைன்றது அவனுங்களோட தியரி. ச்சே, அதுக்காக இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு இல்ல, இப்பதான் அவனை தொட போறேன் அவனுங்களுக்காக. எங்க? குறைஞ்சபட்சம் என் உதட்டால உன் உதட்ட தொடணும்ன்றது அவனுங்களோட டிமாண்ட். ச்சீ, ஆள பாரு. இல்ல 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 இல்ல, ஆனா என் விரலால தான் உன் உதட்ட தொடுவேன். வேண்டாம் ஜீவா, நம்ம ஏன் அந்த மாதிரி எல்லாம்? அவனுங்களுக்காக தானே. நான் போறேன் போ. இல்ல இப்ப நான் தொட்டுட்டேன்னு வை, அவனுங்க ஓடிடுவானுங்க, அப்புறம் நமக்கு பிரச்சனை வேண்டாம் இல்ல. ஜீவா, நான் தொட போறேன். நான் ஓட போறேன். நான் தொட்டுட்டேன். நான் ஓடிட்டேன். அப்படியா? பாரு உன்னை என்ன பண்றேன். ஐயோ வேண்டாம். ஏய் நில்லு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. புடுடா டேய், புடி புடி புடுடா. ஏய் அப்படியே வளைச்சு கட்டி புடி. கட்டி புடுடா. நில்லுன்றல. ஜீவா, தொடாம விட மாட்டேன். ஏய் தொட்டா மட்டும் பத்தாது. கட்டி புடிடா. கட்டி புடிடா. நில்லு. வாடா. சொன்னது உண்மைதானா? என்னது? எங்க ஜீவாமணி விரும்புறேன்னு சொன்னது உண்மைதானா? ஆமா, உண்மைதான். அதை நிரூபிக்க முடியுமா? எப்படி? பைக்ல ஏறு. எதுக்கு? உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். உன்னை அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இந்தாடா உன் ஆளுன்னு சொல்லணும். கம். தேங்க்ஸ். இந்தாடா உன் ஆளு. புடிச்சுக்கோ. மினி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்க உங்ககிட்ட வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். அதனால நீமேல் உங்க இஷ்டத்துக்கு ஜாலிலோ ஜிம்கானா. இன்னும் ஏன்டா சும்மா நிக்கிற? கேஷவா, நாம ரெண்டு பேரும் நிக்கிறது இடைஞ்சல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மழையில் நனைஞ்ச கோழி மாதிரி திருதுன்னு முடிக்கிறாங்க. வா வெளியே போலாம். சரி, அவங்களா பார்த்து போன்னு சொன்னா போவோம், இல்ல இருன்னு சொன்னா இருப்போம். போகட்டுமா இருக்கட்டுமா? போங்கிறியா இருங்கிறியா? ஏதாவது சொல்லி தொலையேண்டா. அத மினிதான் சொல்லணும். ஐயோ, நான் என்ன சொல்றது? அப்ப நான் தான் என்ன சொல்றது? ஏய் சி சி சி, இது லவ்வாடா. விட்டதுக்கு நேரம் பின்னி பிணைஞ்சிருக்கணும்டா. டேய் ஸ்டூபிட் மாதிரி பேசாத. இப்பதானே கிரீன் சிக்னல் போட்டுருக்காங்க. அதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆனா எப்படி? இப்போ பார். கம் ஆன் ஐ சே. கம் ஆன். லவ்ல இறங்கு. கம் ஆன் டா. கம் ஆன். கம் ஆன் ஐ சே. Come on. கம் ஆன். அவங்கள நீங்க ரெண்டு பேரும் எடுத்து காலி பண்ணுங்க. என்ன? ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கூட தெரியல. ஏன் அப்படி? என்னமோ தெரியல. ஏன் அப்படி பாக்குறீங்க? நேரமாச்சு, நான் போட்டுமா? ம். இனிமே எப்போ பார்க்கலாம்? எப்ப வேணாலும். நாளைக்கு? ம். எங்க பார்க்கலாம்? நீங்களே சொல்லுங்க. அம், அம்மா, இது கலந்துட்டு இருக்க கூட பிறந்தவங்க நினைச்சா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதம்மா. இந்த பாரு, ஒரு கல்யாணமாயி குழந்தை பிறந்துச்சு மையே, எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் பிறக்க போற குழந்தைய போட்டி போட்டு வந்து பார்ப்பாங்க. என்ன கண்ணத்துற தொடமா கண்ண? கேசவனோட அப்பா முன்னாடி உன் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசினது
என்னால தாங்கிக்க முடியல. கொஞ்ச நாள் போனா உன் அண்ணனுங்க சம்மதிப்பாங்கன்னு சொன்னியே, அந்த நம்பிக்கை இப்பவும் இருக்கா? இல்ல, போயிடுச்சு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். யாரு? என் அம்மா. நான் போய் எங்க அம்மா பார்த்துட்டு வரட்டுமா? இப்ப வா. ம். தனியா வா. ஆமா, இங்க யாருக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சா என்ன விட மாட்டாங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஒருவேளை நான் திரும்பி வரும்போது எங்க அம்மாவும் கூட வந்தாலும் வருவாங்க. தனியா வேண்டாம் ஜீவா, எனக்கு பயமா இருக்கு. தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. நான் போயிட்டு வரேன். ஐ லவ் யூ ஜீவா. என்ன இது? முகூர்த்த புடவை. எங்களால முடிஞ்சது. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எங்களோட வாழ்த்துக்கள். நேரம் ஆயிடுச்சு. நீங்க ரெடியா இருங்க. நாங்க போய் ரிஜிஸ்டாரை கூட்டு வந்துடுறோம். வாடா. நான் போய் ரெடி ஆகட்டுமா? கொஞ்சம் இப்படி வா. சொல்லுங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லையா? சம்மதம் தான். ஆனா நான் உங்களுக்கு சொந்தமாகும் போது உங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, உங்க அம்மா அண்ணங்க எல்லாரும் இருந்து உன்னை எனக்கு தாரவாத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நானும் ஆசைப்பட்டேன். அவங்க ஏன் நம்மள வெறுக்கிறாங்க? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அவங்க நம்மள மன்னிக்க கூடாதா? அவங்க நம்ம மேல உயிரே வச்சிருக்காங்க. அதான் இப்படி. நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தெரிஞ்சே என்ன ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலன்னு சொன்னாங்க. சரிதான், அம்மா சொன்னது சரிதான். நம்ம மேல உயிரிய வச்சிருக்கிறவங்க நம்மள வெறுக்கிறப்போ அது ஒரு தீராத துன்பம் தான். ஜீவா, நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? சும்மாதான். ஆமா, நம்ம பிரிஞ்சிடலாமா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பிரிஞ்சிடலாம். உண்மையா தான் சொல்றேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கல்ல? நீ அதை விட என் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஜீவா, நீங்க உங்க வீட்டுக்கு போவீங்களா? போறேன். உங்க அம்மா கிட்ட நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்றேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்களும் வருத்தப்படக்கூடாது. இல்ல. சத்தியமா? சத்தியமா.
இல்லைங்கடா. வாடா, வணக்கம் சொல்ல ஐயா. வணக்கம் சார், வாங்க. எங்கடா பண்ணுவாங்க? என்ன அவங்க எப்பவும் ரெடியா இருப்பாங்கடா. என்ன போய் கூட்டு வரேன். சரி, தள்ளு. கல்லு பிடி. என்ன ஆள விடுப்பா. ஒரு மரத்துக்கு இல்லைங்க, நல்ல டேஸ்டா.